குரு சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். சனாதன தர்மம் நம்ம அந்த டாபிக் இல்லாத நாளே இருக்காது நம்மளுடைய தமிழகத்தில். இப்போ இருக்கிற ஜென்சிக்கு ஒரு கேள்வி இல்லை, 1000 கேள்வி இருக்குது. நம்ம என்னென்ன பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது குறித்து இதை பற்றி இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்மளோட பாரதி ஸ்ரீதர் அம்மா இணைஞ்சிருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்படியே நம்ம வந்தோம்னா இந்த வாசக்காலில் எங்கள் மாமியார்லாம் பண்ண சொல்லுவாள். இப்போ நான் என்னென்னா பண்ண சொன்னால் பண்ணிடுவோம். நம்ம அங்கே வாசக்கால் கீழே அலம்பி மஞ்சள் பூசி அதில் குங்குமம் வச்சு அரிசி மாவில் இது பண்ண சொல்லுவோம். அந்த வாசக்காலை அது பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? பொதுவாக நிலைக்கால் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவதைகளும் தேவர்களும் அந்த நிலக்காலில் வாசம் பண்ணுறா. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், எல்லார் வீடுகள்லேயுமே ஒரு சின்ன வயசில் குழந்தைங்க இறந்த வீடுகள் இருக்கும். எல்லா வீட்லேயுமே இருக்கும். ஒரு 3 வயசில் இறந்து போன குழந்தை இருக்கும், பெண் குழந்தை இருக்கும், இல்லை ஆண் குழந்தை இருக்கும், 5 வயதில் இறந்தது இருக்கும், இல்லை பிறந்து 1 மாதத்தில் செத்து போன குழந்தைய. அந்த மாதிரியான பால்யத்தில் செத்து போன குழந்தைங்கள் எல்லாமே ஒரு கன்னியாக வீட்டு வாசலில் நிற்குமா. ஓகே. அது அந்த அந்த நிற்குமா, புல்லரிக்க சொல்லுவாங்க, நிற்குமா. நிற்கிறச்சே அந்த குழந்தைங்கள்லாம் இந்த வீட்டில் வம்சவிருத்தி ஆகணும், நானே குழந்தையா பிறக்கணும், நானே இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி சிலது ஏக்கத்தோடையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த தேவதைகள் எல்லாம் இருக்கிறச்சே அவங்கள நம்ம ஆராதிக்கணும், அவங்க ஆசீர்வாதம் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் செவ்வாய் வெள்ளி மோஸ்ட்லி டெய்லி பண்ணாட்டா கூட செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாட்களும் நிலக்காலுக்கு கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு விளக்கேற்றி வச்சு அதை அந்த இடத்துல ஒரு மங்களகரமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த தேவதைகள் அங்கே இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே வரலாம், அந்த வீட்டில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சம்பிரதாயங்களை எல்லாமே நம்ம விட்டுட்டோம். அதனால தான் இன்றைக்கி நிறைய ஐவிஎஃப் சென்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள்லாம் ஒரு ஐவிஎஃப் சென்டர் போகாமல் ஒரு குழந்தை பாக்கியம் வரணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னியை நம்ம கும்பிட்டு தான் ஆகணும். அதில் ஆடி மாதம் ஆடியும் தையும் ரொம்ப விசேஷம். அதனால் கன்னி வீட்டு வாசலில் கும்பிடுறது அப்படிங்கிறதுக்காக தான் நிலக்காலுக்கே நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம். இது நாங்கள் பண்டிகை நாள் தான் செய்வோம். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையுமே ரெகுலராக கண்டிப்பாக நம்ம செய்யணும். நம்ம விட்டுட்டோம், சோம்பேறித்தனத்தினால விட்டுட்டோம். நிறைய பேர் இப்போ அதுக்கு பெயிண்ட் அடிச்சிடுறாங்க, மஞ்சள் அந்த குங்குமம் படி பெயிண்ட். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா. எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய சனாதன தர்மத்தில் உள்ள விஷயங்களை குறைச்சிட்டோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ இன்றைக்கி அதோடைய பாதிப்புகளை நம்ம அனுபவிக்கத்தான் செய்கிறோம். என்னென்னலாம் நம்ம ஈஸியாக கிடைக்கிற விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதில் குழந்தை பாக்கியம் ஒன்று. அவங்களுக்கு சரியான விளக்கம் கொடுக்காததுனால தான் அவங்க பண்ண மாட்டேங்க. இது பண்ணுன்னா ஏன் பண்ணணும் அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கனடாவில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு நிலக்காலில் ஐயோ இங்கெல்லாம் இதெல்லாம் வழக்கம் இல்லை அப்படின்னா கூட 2 பூவை வைங்க. 2 பூவை நல்ல ஈரத்தை வச்சு தொடச்சிட்டு 2 பூவை வச்சு 2 விளக்கேற்றி வைங்க. விளக்கேற்றி வைக்க முடியாது, 2 பூவை வச்சு சாமியை கும்பிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற சாமிகிட்ட போய் கும்பிடுங்க. இது மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணுறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டே. ஓகே. செவ்வாய் அல்லது வெள்ளி. இந்த விளக்கேற்றது பற்றி சொன்னேன் இல்லையாம்மா. கார்த்திகை மாதம்னா நம்ம டெய்லி சாயந்தரம் வாசலில் விளக்கேற்றிடுவோம். எங்கள் மாமியார் சொல்லுவாங்க மார்கழி மாதம்னா காலையில் ஏற்றணும் அப்படின்னா. இந்த விளக்கேற்றது நம்ம முன்னாடிலாம் வாசலில் பார்த்தோம்னா அந்த விளக்குக்குன்னே ஒரு போர்ஷன் அதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த விளக்கேற்றதுங்கிறது காலையில் ஏற்றணுமா, ஈவினிங் ஏற்றணுமா, இல்லை 2 வேளையும் ஏற்றணுமா, அதுக்கு பின்னாடி ஏதாவது இது இருக்கு? பொதுவாக சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இது 2 தான் கணக்கில் வச்சுப்போம் நம்ம. இப்போ சூரிய உதயம் அப்படிங்கும்போது 5:30 to 6 மார்னிங். அப்போ அந்த பஞ்சௌஷத் காலம்னு சொல்லுவாங்க. அந்த வேளையில் இப்போ நீங்கள் கார்த்திகை மாதம் கேட்டீங்க, கார்த்திகை மாதத்தில் சாயந்தரத்தில் விளக்கேற்றுறதுனுடைய தாத்பரியம் என்னென்னா, தேவர்களுக்கெல்லாம் அது ஒரு விடியல் பொழுது. அவங்களுக்கெல்லாம் காலையில் அந்த 3 மணி அப்படிங்கிறது தேவர்களுக்கு. அப்போது அந்த நேரத்தில் நம்ம சாயந்தரத்தில் விளக்கேற்றி அந்த தேவதைகளை எல்லாம் நம்ம வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி கார்மேகம் சூழ்ந்த ஒரு இருள் சூழ்ந்த காலம் அது. மார்கழி மாதம் ஏன் காலையில் வைக்கணும் அப்படின்னா, தேவர்களுக்கு அப்போ தான் பொழுது விடியறது. அப்போ அந்த 4 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பாவை திருவம்பாவை எல்லாமே 4 மணிக்கு கோவில் திறப்பாங்க. அப்போ தேவர்களுக்கு பூஜை, தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவனை பூஜை செய்யக்கூடிய அந்த கால 4 மணி வேளையில் நம்மளும் வீட்டு வாசலில் விளக்கேற்றும் போது தேவதைகள் எல்லாம் நம்மளே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான்.
ஜென்ரலாகவே இப்போ காலையில் சாயந்தரம் 2 வேளையும் விளக்கேற்றுறதுங்கிறது வந்து நல்லதா? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் அப்போ மட்டும் அந்த மாதிரி பண்ணிக்கலாமாம்மா? கார்த்திகை மார்கழியில் கண்டிப்பாக சாயங்காலம் வீட்டு வாசலில் விளக்கேற்றுங்க, மார்கழி மாதம் காலையில் விளக்கேற்றுங்க. வீடுகளில் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணுறீங்கன்னா சாயந்தரம் ஏற்றாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் காலையில் அந்த 6 மணிக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லேயுமே நம்ம விளக்கேற்றணும். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஒரு அட்மாஸ்ஃபியர்லேயும் ரொம்ப பியூராக இருக்கும். அந்த ஆக்சிஜனாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஒரு வெளியில் போகிறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, நம்ம ஏதாவது ஒரு மனசு கவலைக்கு ப்ரே பண்ணணும் அப்படின்னா காலை வேலை ரொம்ப நல்லது. ஸோ பிட்வீன் 5 and 6 எவ்ரி டே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. 6 to 7 பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அந்த வாரத்துக்கான ஹோரை வரும். சூரிய ஓரை, சந்திர ஓரை, செவ்வாய் ஓரை, புதன் ஓரை, குரு ஹோரை, சுக்கிர ஹோரை, சனி ஹோரை. ஸோ 6 to 7 டெய்லியே இந்த ஹோரையில் விளக்கேற்றினோன்னா அந்தந்த கிரகங்களுக்கான ஒரு பரிகாரம் போல் அது. அது குளிச்சுட்டு தான் ஏற்றணுமா? இல்லை சப்போஸ் அப்படியெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் நம்ம மனசை சார்ந்தது தான். ஸோ ஒவ்வொருத்தர் என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாக நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப தீட்டு இதுன்னெலாம் எதுவும் கிடையாது. கோவில்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு சாஸ்திரம் வேறு. ஸோ வீட்டுக்கு இப்போ நான் சுத்தமாக இருக்கணும்னு நான் தான் அதுக்கான டிசிப்ளின் வச்சுக்கணும். ஸோ காத்தால நான் ஏன்னா ஒரு பல்ல தேய்ச்சேன்னா, குளிச்சேன்னா, போய் சுவாமி விளக்கேற்றினாங்கிறது இது ஒரு டிசிப்ளின். நான் வந்து குளிக்காமல் கூட விளக்கேற்றலாம் அப்படிங்கிறது அது அவங்க தனிப்பட்ட விஷயந்தான். ஸோ கடவுள் வந்து நீ கண்டிப்பாக என்னை குளிச்சுட்டு தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லலை. இல்லை வாசலில் ஏற்றுறது மட்டும், வாசலில் ஏற்றுறதுன்னு தான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு மனசுக்கு அது பிடிக்காது, ஐயோ நம்ம குளிச்சுட்டு விளக்கேற்றலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் தான். ஓகே. இப்போ அந்த விளக்கேற்றதுலேயே ஒரே ஒரு கொஸ்டின்மா, கார்த்திகைக்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த விளக்கு வந்து மெழுகுவத்தி ஆயிடுது. ஆமாம், அது பண்ணலாமா? மெழுகுவத்தி கூட இல்லை, இப்போல்லாம் அந்த எல்இடி ஆட்டோமேட்டிக் லைட்டில் வந்துருச்சு. அது பண்ணக்கூடாது இல்லையா? கண்டிப்பாக கூடாதுங்க. இது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சோம்பேறியாக ஆகணும் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க, அதையும் விளம்பரப்படுத்திடுறாங்க. ஸோ என்ன வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று வீட்டில் நம்ம ஒரு விளக்குன்னு ஒன்று எரிஞ்சால் போதும் அப்படின்ட்டுன்னு மண்ணகல் தான் ஏற்றணும். அதில் வந்து 3 வகையான எண்ணெய் வந்து அதில் சேர்க்கலாம். நெய் வந்து சேர்த்து ஏற்றும் பொழுது வீட்டில் மகாலட்சுமி யோகம் இருக்கும். இழுப்பெண்ணெய் நெய் சேர்த்து ஏற்றுனீங்கன்னா திருஷ்டி இல்லாமல் இருக்கும். நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் சேர்த்து ஏற்றுனீங்கன்னா ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம். இவ்வளோ இருக்குது அதுக்கு பின்னாடி. ஓகே. இன்னும் இந்த வாசல் இதில் ஒரே ஒரு கடைசி கொஸ்டின்மா, இந்த திருஷ்டி வைக்கிறா பார்த்தீங்களா, அது ஒருத்தர் ஒன்று பண்ணுறா. சில பேர் அந்த கல்கண்டு மாதிரி இருக்குமே, அது பேர் என்னன்னு எனக்கு இது படிகாரம் வைக்கிறா. சில பேர் இது கண் திருஷ்டி விநாயகர்னு வைக்கிறா. சில பேர் அந்த பொம்மை மாதிரி. இது வைக்கணுமா? வச்சா என்ன மாதிரி வைக்கணும், இல்லை வைக்காமல் இருக்கலாமா? அதோட தாத்பரியம் என்ன? இது வந்து நம்மளுடைய பழைய பாரம்பரியமாக இருந்து வர விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் வீட்டு வாசலில், ஏன்னா பொதுவாக பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட ஆத்மாக்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் இப்போ நான் இந்த ஸ்டுடியோ விட்டு வெளியில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இந்த வெளியில் இந்த பிரபஞ்சத்தில் அலைஞ்சுன்னு தான் இருக்கும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துல அதனுடைய தாக்கம் இருக்காது. ஸோ அதனால தான் நீ விளக்கேற்று, சாம்பிராணி போடு, நிறையா ஸ்லோகம் சொல்லு, அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அப்போது நம்மளையும் சரி நம்மளுடைய வீட்டையும் சரி ஒரு பாதுகாப்புக்காக சில ரக்ஷை அப்படிங்கிறது இருக்குது. அதில் படிகாரத்துக்கு வந்து இப்போ நீங்கள் கேட்ட இல்லையா வெள்ளை கலர் படிகாரத்துக்கு, அது வந்து அலுமினியம் சல்ஃபேட். ஸோ இந்த படிகாரத்துக்கு என்ன ஒரு சக்தி உண்டுன்னா, தண்ணியில் போட்டிங்கன்னா தண்ணியில் இருக்கிற அழுக்கை ஃபுல்லாக அது க்ளீன் பண்ணும். ஸோ அதனுடைய குவாலிட்டியை வந்து இட்ஸ் அ ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு. பேப்பரை வந்து ஒயிட் ஆக்கும். ஸோ இட்ஸ் அ ப்ளீச்சிங் ஏஜென்ட். அந்த படிகாரத்திற்கு எந்த விதமான தீய சக்தியையும் நம்ம வீட்டுக்குள்ளே அனுப்பாத அளவுக்கு அது தடையாக இருக்க அதுக்கான சக்தி ஒன்று உண்டு. அதனால் அந்த படிகாரத்தை வந்து பழைய நம்ம ஆதி காலத்துலேருந்தே வீட்டு வாசலில் வைக்கிற வழக்கம் உண்டு. யார் வேணாலும் வைக்கலாம். 2வது சோத்துக்கத்தாழை நீங்கள் வந்து பார்க்கலாம். சோத்துக்கத்தாழையில் அப்புறம் இந்த கொமட்டிக்காயின்னு ஒரு காய் உண்டு, அது வந்து ரவுண்டாக இருக்கும். சில கிராமங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொமட்டிக்காய் வைப்பாங்க. கொமட்டிக்காய் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு துர்சக்தியும் வீட்டுக்குள்ளே வராது. இப்போ யாராவது உங்களுக்கு செய்வனை பண்ணணும், இந்த மாதிரி ஏவல் இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னா கூட வீட்டு வாசல்லே அதை தடுத்து நிறுத்திடுமே தவிர வீட்டுக்குள்ளே சேர்க்காது. ஸோ அந்த கொமட்டிக்காய் வந்து ரொம்ப நல்லது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு நம்பிக்கை தான். இதில் எல்லாரும் அது நம்ம நம்பி வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த குதிரை லாடம் வைக்கலாம். இந்த ஹார்ஸ் ஷூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த லாடம் வந்து ரொம்ப தேஞ்சு போயிருக்கணும். அந்த குதிரை வந்து
பல இடங்களுக்கு போயிருக்கு. நம்ம ஹிந்து இதில் பார்த்தீங்கன்னா குதிரைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உண்டு. அஸ்வத்தம்னு சொல்கிறது. ஸோ அது வந்து ரொம்ப பலமானது அஸ்வத்தம். அதனுடைய காலில் இருக்கிற அந்த லாடம் வந்து ரொம்ப தேஞ்சு போய் இருக்கிற அந்த ஹார்ஷு வீட்டு வாசலில் மாட்டினீங்கன்னா திருஷ்டிக்கு ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மரபை சார்ந்தது தான். இப்போ நீங்கள் மலை பிரதேசத்தில் இப்போ காஷ்மீர்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மலை பிரதேசத்தில் உங்களுக்கு ஃபுல்லாக குதிரை தான். அதனால் அங்கே வந்து படிகாரமோ இல்லை கொமட்டிக்காயோ வைக்க மாட்டாங்க, அவங்க ஹார்ஸ் ஷூ வைப்பாங்க. நமக்கு இங்கெல்லாம் கொமட்டிக்காய் கிடைக்கும், ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று, சோத்து கத்தாழை கிடைக்கும். நம்ம வந்து அது மாதிரியான விஷயங்கள் படிகாரம் கூட வச்சுக்கலாம் தாராளமாக. ஓகே, ரொம்ப நன்றிம்மா. ஒரு வாசல், அந்த வாசலில் கோலம் போடுறதுலேருந்து, மஞ்சள் வைக்கிறதுலேருந்து, விளக்கு வைக்கிறதுலேருந்து, ஆன்மீகம் அறிவியல் ரெண்டுமே எப்படி சேர்ந்துருக்கு, நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் வீட்டுக்கும் அது எவ்வளோ நல்லது அப்படிங்கிற விஷயத்த அம்மா வந்து ரொம்ப நல்லா நமக்கு விளக்கி சொன்னார்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.